என்ன அமுதா, என்ன சிரிப்பு சவுண்டா இருக்கு? அந்த பயம் இருக்கட்டும். சரவண குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு கோயிலுக்கு போய் அந்த பேரை சாமி பாதத்துல எழுதி வச்சு நம்ம அதுக்கப்புறம் எடுத்துட்டு வரலாமா? ஆ, இது நல்ல யோசனையா இருக்கம்மா, அப்படியே செஞ்சிருவோம். ஆமா, அப்புறம் நீங்க அமுதாவுக்கு தாலி செயின் வாங்கிட்டு வந்தீங்கல்ல, அதையும் எடுத்துட்டு போலாமா? அதையும் சாமி பாதத்துல வச்சு பூஜை பண்ணி கொண்டு வந்துடலாம். ஐயோ, இதுக்கு தாமா நீ வேணுங்கிறது. மரதான், அப்போ எல்லார்கிட்டயும் சொல்லி நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போறதுக்கு ரெடியாக சொல்லு. காலையில பூஜைக்கு நம்ம போயிட்டு வந்துடலாம். ஐயோ, என்னங்க முதல் பூஜைக்கு போகணுங்கிறீங்க? எவ்வளவு வேலை இருக்கு. அப்பா, எனக்கு ஒரு யோசனை தோணுது. சொல்லுமா. விசேஷம்னு வரும்போது நாம எதுக்கு எல்லாரையும் அலைய வைக்கணும்? நாளைக்கு கபிலனுக்கு வேலை இருக்குன்னு சொல்லிருக்காரு. அவரும் சீக்கிரம் கிளம்பிடுவாரு. கபிலன் கிளம்பினதும் நீங்களும் நானும் அம்மா 3 பேர் மட்டும் போயிட்டு வந்துடலாம். என்ன சொல்றீங்க? இது நல்ல யோசனை தான். நீ என்ன சொல்ற மாதிரிதான். புனிதா சொல்றது சரிதான்னு தோணுதுங்க. சரி, அப்ப நான் பூஜைக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சிட்டுமா? மா, அதெல்லாம் நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேம்மா. நீங்களும் அப்பாவும் போய் இப்ப ரெஸ்ட் எடுங்க. காலையில நம்ம கிளம்பிடலாமா? அப்புறம் நீங்க மாத்திரையெல்லாம் போட்டீங்கல்ல? அதெல்லாம் அப்பவே போட்டேம்மா. சரி, ஓகே. சரி, நீ போய் ரெஸ்ட் எடுக்கிறியா? சரி, நான் போய் தூங்குறேன், நீங்களும் போய் தூங்குங்க. சரி. கேட்டியா யாழினி? என்னோட தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனுக்கு கூட சாமி கும்பிட புனிதா தான் போகணுமா? ஏ, எங்களை கூப்பிட்டா நாங்க வரமாட்டோமா? நீ போனா புனிதாக்காவால ஸ்கோர் பண்ண முடியாது. இதெல்லாம் வழக்கமா நடக்கிறதுதானே அமுதா? இந்த வீட்டோட வழக்கத்தை மாத்ததான் நான் இங்க வந்திருக்கேன். அமுதா, அவங்க கோயிலுக்கு போறதுல நீ என்ன பண்ண முடியும்? இந்த வீட்ல புனிதாக்காவுக்கு தான் எல்லா விஷயத்திலயும் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அது இந்த வீட்டோட எழுதப்படாத உண்மை. அத நான் மாத்துவேன். புனிதாவோட இம்பார்ட்டன்ஸ குறைச்சு இங்க நான் தான் எல்லாம்னு மாத்துவேன். உன்னால நிச்சயமா முடியும். நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை செய். உனக்கு சப்போர்ட் பண்ணதா நான் இருக்கேன்ல. எல்லா தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்றோம். ஆனா இங்க வந்தாதான் என் அம்மா மடியில இருக்கிற மாதிரி மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. மரகதம், குலதெய்வம் கோயில்னா சும்மா வாங்க. காலங்காலமா நம்ம வம்சத்தோட நல்லதுக்காகவே வாழ்ந்தவங்க எல்லாம் இங்க தெய்வமா நிக்கிறாங்க. போன தடவை நம்ம எல்லாரும் இங்க வந்தப்போ ஒரே கூச்சலும் சண்டையுமா இருந்தது. ஆனா இப்ப அமைதியா எந்த கூட்டமும் இல்லாம இந்த அம்மாவை அப்படி பாக்குறது கூட மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கு. புனிதா, இது நல்லது. எனக்குமே இந்த கோயிலுக்கு வரும்போதெல்லாம் நாம முதல்ல இங்க வந்ததுதான் ஞாபகத்துக்கு வருங்க. மீனாம்பிகா அக்கா தெய்வமா இருக்கிற ஊர் இது. அதனால என் மனசுக்கு நெருக்கமான கோயில் இதாங்க. யாரு? நம்பி ஐயாவா? வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம் ஐயா. நம்பி ஐயா மாதிரி தெரியுதுன்னு பார்க்க வந்தேன். கடைசியில நீங்க தான் வந்திருக்கீங்க. வணக்கம் ஐயா. அம்மா வணக்கம்மா. வணக்கம். புனிதாம்மா, நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கேன். நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஆமா, ஊர்ல என்ன விசேஷம்? உங்க மகனுக்கு பரிவட்டம் கட்டினதுதான் விசேஷம். வேற என்ன விசேஷம்? நடவு வேலை போய்கிட்டு இருக்கு. புனிதாம்மாவுக்கு எங்க மேல வருத்தம் ஒண்ணு இல்லையே? வருத்தமா? எனக்கா? எனக்கு எதுக்குங்கய்யா? இல்ல, கட்டின பரிவட்டத்தை கரெக்டா சொன்னதுக்கு தான். இதுல என்னங்கய்யா வருத்தம் இருக்கு? ஊர் வழக்கத்துல நீங்க சொன்னீங்க. அதுவும் இல்லாம பரிவட்டத்தை என்னோட தம்பிக்கு கட்டினதுல எனக்கு முழு சந்தோஷங்கய்யா. நம்பி ஐயா பொண்ணுக்கு பேச சொல்லி தரணுமா என்ன? பேத்திக்கு பேர் வைக்க போறோம். அதான்
அம்மன் கிட்ட பேர் எழுதி வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு போலான்னு வந்தோம். சரி பூசாரி எங்க காணோம்? எங்க போயிட்டாரு?